பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இன்றைக்கி நான் சகனகுடியில் தேரோட்டம் போக வேண்டான்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கும் நிறைய வேலைப்பளு இருந்தாலும் போனேன். ஏன்னா நான் என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு வாரமாகவே நான் சரியாகவே தூங்கவே இல்லை. எனக்கு உறக்கம் இல்லை. ஃபஸ்ட்டு என்னென்னா, காஷ்மீரில் அவன் வந்து பொதுவாக சுட்டு கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. வாரான் தீவிரவாதி வந்து, ஏன்னா தீவிரவாதி எவனுமே ஆம்பளை கிடையாது. ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேரம் இராணுவத்துக்கு கூட சண்டை போட்டிருப்பான். பொட்டை அவன் தீவிரவாதி, எல்லாருமே பொட்டை தான். தீவிரவாதி யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அன்பு தமிழ் சொந்தங்களே, தீவிரவாதி யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பொட்டத்தனமான செயல்களை எவன் செய்வான்னு உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொட்டத்தனமாக வந்து நம்ம 28 உயிரை கொண்டுட்டு போயிட்டான். அதுவும் கேட்டு சுடி கொண்டு போனோன்னே எனக்கு உறக்கமே வரல. உண்மையிலேயே 2-3 நாளாகவே எனக்கு அந்த தாக்குதல் நடந்து என்றைக்கு நான் கேள்விப்பட்டனோ எனக்கு உறக்கமே வரதில்லை. என்னடா ஒரு 140 கோடி இந்திய மக்களில் 120 கோடி இந்து சகோதரர்கள் தான் இருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்திருந்தால் நம்ம கூட இவ்வளோ ஒரு 20 கோடி மக்கள் வாழ்வாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அவங்கள கேட்க நாதியே இல்லையே. என் உயிர் நான் அரசியலுக்கு வந்தது எல்லாமே என் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வச்சுக்கிட்டும், தமிழ்நாட்டில் நம்ம அண்ணாமலையை வச்சுக்கிட்டும், இவங்களோட இதை வச்சு தான் நான் அரசியலுக்கு வந்தால் பிஜேபியிலே சேர்ந்தவே செஞ்சேன். என்னடா நம்ம மக்களை சுட்டு அது வந்து அவங்க யாரோ, ஆனால் என் மக்கள் இந்தியா எப்படி ஒரு கிரிக்கெட்டில் இந்தியா விளையாண்டா இந்தியா சேவிக்கணும் மட்டும்தான் நான் நினைப்பேன். கடைசி ஓவர் வரைக்கும் என் கூட பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும், கடைசி ஓவர் வரைக்கும் இந்தியா தான் சேவிக்கும். அதுக்கு நான் எவ்வளவோ பெட்டு கட்டி நான் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் என் உறவு, என் ரத்தம்னு தான் நான் எல்லாத்துட்டையும் பழகிறேன். ஏன்னா நான் பிஜேபிக்காரன். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இந்தியா அவன் உடம்புல ஓடுற அவ்வளோ ரத்தமும் இந்தியா, அந்த மாதிரி தான் இருப்பான். உத்தரப்பிரதேசத்தில் என் கணிப்பு கரெக்டாக இருந்தால் 2019 இல்லை அதுக்கு முன்னாடியோ ஓவைசின்னு ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்தில் இப்போவும் நம்ம அந்த வக்ஃப் வாரி சட்டத்துக்கு எதிராக அழுத மாதிரி ஒரு சீன் போட்டார். அவரோட கட்சி மாநாட்டில் ஒரு முஸ்லீம் பெண்ணு பாகிஸ்தான் சிந்தாபாத், இது மாதிரி என் இந்து சகோதர சகோதரிகள் யாருமே அந்த பாகிஸ்தானை அவன் நம்ம எதிரி நாடு, நம்மளை அந்த எண்ணம் தான் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கும். ஆனால் பாகிஸ்தான் சிந்தாபாத்துன்னு சொல்லி அவள் சொல்லுனானா அவள் எந்த லெவலுக்கு நம்ம நாட்டு மேலே, நம்ம நாட்டிலேயே இருந்துக்கிட்டு அவள் ஒரு வெறியில் இருந்திருப்பா. அதே மாதிரி நான் யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்குறேன். கிரிக்கெட்டில் பாகிஸ்தானும் இந்தியாவும் விளையாண்டா பாகிஸ்தான் தான் சேவிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்ட நிறைய பேரை நான் லைவாகவும் பார்த்துருக்கேன், யூடியூப்லேயும் பார்த்துருக்குறேன். ஆனால் நான் ஒரு ஒரிஜினல் இந்தியன், ஒரிஜினல் தமிழன் நான் அந்த இதில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம காஷ்மீரில் தாக்குதல் நடத்தினதுலேருந்து பதிலுக்கு ஏன் நம்ம பிரதமர், ஏன்னா என் உயிருக்கு மேலே நினச்சிக்கிட்டு நம்ம மோடி ஏன் பதிலுக்கு அடிக்கலை, பதிலுக்கு ஏன் செய்யலை, ஏன்னா அடி தான் தீர்வு. என்னோட கொள்கை, அடித்தா மட்டும்தான் அவன் பயப்படுவான். நான் தமிழங்கிறதுனால தமிழ் பழமொழியை சொல்லுதேன். தெலுங்கர் மட்டும்தான் தெலுங்கு பழமொழி சொல்லுவார். நான் தமிழன், அதனால் தமிழில் எனக்கு தெரிஞ்ச பழமொழி, ஏன் தமிழ் மொழி என்ன, ஏன் தாய்மொழி என்ன தமிழ், ஏன் தாய்மொழியில் என்ன பழமொழி இருக்கோ அதனால தான் அதை தான் என்னால் சொல்ல முடியும். அதை தான் நான் சொல்கிறேன். ஓடுற நாயக்கன், ஏன்னா நம்ம கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த பழமொழியை அடிக்கொருக்க நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் சொல்கிறேன், ஓடுற நாயக்கண்டா பின்னால் முடுக்கிற நாய்க்கு வந்து ஒரு இதாக இருக்கும். ஏன்னா பயந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா பின்னால் அவன் நமக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கான், நம்ம விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி உள்ள நாய் விரட்டிக்கிட்டே இருக்கும். திரும்பி நின்று சண்டை போட்டால் மட்டும்தான் அந்த நாய் பயப்படும். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா அடி மட்டும்தான் தீர்வு. அவன் நம்ம மேலே வந்து எவ்வளோ நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நீ யாருன்னு கேட்டு சுட்டுருக்கான். அப்போ ஒவ்வொருத்தனுக்குமே அவன் ரத்தம் துடிச்சிருக்கணும். எப்படில நீ என் நாட்டுக்குள்ளே வந்து நீ அவன் யாராவனா இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டின், என் நாட்டுக்குள்ளே வந்து நீ எப்படி சுடுவேன்னு சொல்லி இந்த நாய்ங்க, என் அன்பு தமிழ் சொந்தங்களே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. எவனாவது ஒருத்தன்
நீ எப்பட்றா இதை செய்யலாம்? எனக்கும் உனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அது நமக்குள்ள பிரச்சனை. அடுத்தவன் வந்து நம்மளை சொல்லும் போது எதிர்த்து நிற்கணும். அவன் தான் உண்மையான தமிழன், உண்மையான இந்தியன். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம இந்தியர்களை எவனும் வந்தால் வடக்கன் வந்துட்டான், வடக்கன் வந்து நம்ம தமிழை அழிச்சிருவான், வடக்கன் வந்து நம்ம தமிழை அழிச்சிருவான்னு கூற டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகள், அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் அண்ணன் வேல்முருகன், நான் அவர் கட்சி பேர் நான் தெரியல, தமிழக வாழ்வுரிமைன்னு நினைக்கிறேன். இவர் ஐயோ வடக்க அங்கேருந்து வந்துட்டான். வடக்க வந்தாலும் அவன் இந்தியன் தானே, எங்கேருந்து வந்தாலும் அவன் இந்தியன் தானே. இந்தியனே ஒருத்தனை தமிழ்நாட்டுக்குள்ளே நீ விட மாட்ட, அவன் நம்ம உரிமையை பறிச்சிருவான்னு சொல்கிறிய. பாகிஸ்தான்லேருந்து 83,000 பேர் இங்கேருந்து அங்கே போயிருக்கா, அங்கேருந்து இங்கே வந்திருக்கா. அவன் நாட்டை தானே. இங்கே உள்ள முஸ்லீம் இருக்கு, ஐயோ நம்ம முஸ்லீம் பண்ண அழுவுதா, ஐயோ நம்ம கொத்த இங்கே இருக்கிற உனக்கு எவனுமே ஆம்பளையா தெரியலையா? பாகிஸ்தான் உள்ள தான் ஆம்பளையா தெரிஞ்சானா? அப்போ அங்கே போக வேண்டியனே, இங்கே என்ன உனக்கு? நம்ம இந்தியா எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு 4-5 நாளாக உறக்கமே இல்லை. எப்போ பதிலுக்கு பதில் அடித்தோம்னு சொன்னாங்களோ அப்போ தான் 2 நாளாக நான் நேற்று அதுக்கு முதல்ல நிம்மதியாக உறங்கியிருக்கேன். என் சகோதரி, என் உடன்பர் கல்யாணம் முடிஞ்சு 1 வாரத்தில் ஹனிமூன் போனாங்க சகோதரியை. அவன் கண்ணுக்கு முன்னால், என் சகோதரிக்கு முன்னால் அவரோட கணவரை சுட்டு கொண்ட. இப்போ தான் அந்த சகோதரி சந்தோஷப்படுதா. ஆப்ரேஷன் சிந்தூர்னு என்ன, அவள் தெலுங்கில் நெத்தி விட்ட, அவன் நெத்தி போட்டு அழிச்சதை வச்சே பதிலுக்கு பதில் அடித்ததுக்கு அப்புறம் தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்ததுக்காக பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஆனால் இதோட முடியக்கூடாது. பாகிஸ்தான் ஒன்றுன்னு வரைபடத்திலே இருக்கக்கூடாது. என்னை தொட்டுட்டா நீ இருக்கவே கூடாது. அதுதான். ஏன்னா அதுக்கடுத்து நம்மளை தாக்க வர்றவன் யோசிக்கணும்ல. ஐயோ இந்தியாவுக்குள்ளே போனால் அவன் மோசமானவன், பாசத்துக்கு பாசம் காட்டுனா அப்படி காட்டுவான், ஆனால் மோதிக்கிட்டால் மோசமாக மோதுவான்னு எல்லா நாட்டுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கணும்ல நம்ம. அதுக்கு இவனை அடிக்கிற அடியில் உலக நாடு பூரா நம்ம மேலே ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்தை நான் உயிராக நேசிக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் என் தலைவர், நான் யாரை என் தலைவர்னு ஏற்றுக்கிட்டு முத இந்த அரசியலுக்குள்ளே வந்தனோ அவர் செஞ்சு முடிப்பார்னு 100% நான் நம்புகிறேன். அது நடந்துக்கிட்டே இருக்குது, நடக்கும். இங்கே உள்ள சொல்லுவான், அந்த எச்சையெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது நடக்கும். அதுக்கு முன்னால் என் நண்பார்ந்த உண்மையிலே அதுக்காக எல்லா முஸ்லீம் சகோதர சகோதரிகளையும் நம்ம தப்பே சொல்லக்கூடாது. இந்திய முஸ்லீமாக இருந்தால் நாட்டுப்பட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக நாட்டுப்பட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி. எல்லா மக்களோடையும் நம்ம அரவணைச்சு, இவங்க பண்ணுற அத்தனையும் தவறுன்னு இந்திய முஸ்லீம்களுக்கு தெரியும். இந்திய முஸ்லீம்ங்க அவ்வளோ பேருமே பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவாக தான் இருப்பாங்க. பாகிஸ்தான் செஞ்ச அத்தனை தீமைகளுக்கும் அவங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. இங்கே தூண்டி விடுறது யாருன்னா டிஎம்கேயும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான். என் அன்பார்ந்த முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, உங்களை பணிவன்போடு ஒன்று கேட்டுக்கிறேன். என்னென்னா டிஎம்கே அதன் கூட்டணி, அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், உங்களை வந்து, ஏன்னா நீங்கள் எப்பயுமே அந்த ஒரு தீவிரவாதிகளாகவே இருக்கணும். இதை வச்சு தான் அவங்க ஓட்டு பிச்சை வாங்க முடியும். நீங்கள் எல்லாரையும் மாதிரி சந்தோஷமாக வரணும். எதுக்கு நம்ம குண்டு போடணும்? எதுக்கு மக்களை அழிக்கணும்? உன் விருப்பப்படி நீ வாழ்ந்துக்கோ, என் விருப்பப்படி நான் வாழ்ந்துக்கிறேன். நீ ஏன் மதத்து மேலே தலையிடணும், நான் ஏன் உன் மதத்து மேலே தலையிடணும்? எல்லாரும் ஒன்றை நீ பின்பற்றிக்கோ, நான் என்ன பின்பற்றிக்கிறேன். என் மதத்தில் நீ தலையிடாத, உன் மதத்தில் நான் தலையிட மாட்டேன். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை. நம்ம ஒற்றுமையாக இருப்போம். ஆனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் டிஎம்கேவும் உங்களை எப்போயுமே தீவிரவாதியாகவும் கட்டிக்கிட்டே இருக்கான். எப்படின்னா எல்லாரும் இவன் ஹிந்து பூரா உங்களுக்கு எதிரியாக இருக்கான், அப்படி மத கலவரத்தை தூண்டி விடுறதே இந்த டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் மெயினாக திருமாவளவனும் தான். தயவு செஞ்சு அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் புரிஞ்சுக்கணும். நம்ம போய் பாகிஸ்தானில் போய் வம்புழுக்கலை, நம்ம போய் பாகிஸ்தானுக்குள்ளே போய் நீ முஸ்லீமா கிறிஸ்டினா ஹிந்துவான்னு கேட்டு நம்ம சுடலை. அவன் தான் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தான். நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நீ யாருன்னு கேட்டு சுட்டான். நீ பார்த்தியான்னு நீங்கள் கேட்கலாம், நான் பார்க்கல. பாதிக்கப்பட்ட சகோதரி இன்னைக்கு பதில் அடித்த உடனே இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு மோடிக்கு நன்றி தெரிவித்தாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவன் பண்ண தப்பு. என்னென்னா அவங்க பண்ணுற தப்பு ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கிறணும். அப்போ அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கும் போது நீங்கள்
எவ்வளோ காஷ்மீரில் உள்ள அத்தனை முஸ்லீமும் சப்போர்ட் பண்ணுறான். எங்கள் தலைவர் மோடியை பாராட்டு தான். பாகிஸ்தானில் உள்ள நல்ல முஸ்லீம்களே ஐயோயோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்களுக்கு வந்து ஆட்சி ஏற்றணும், நாங்களும் நிம்மதியாக 3 தரம் சாப்பிடணும், உழைக்கணும், சாப்பிடணும்னு எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கான். ஆனால் உங்களை பூரா தீவிரவாதியை சித்தரிக்கிறது, உங்களோட ஓட்டுக்காக உங்களை எப்பயுமே தீவிரவாதியாக ஒரு பதற்றத்திலே வச்சுக்கிறோம்னு நினைக்கிறது டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். நீங்கள் திரும்ப 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 இவனுக்கு ஐயோ நமக்கு இவங்க தான் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன், நம்மளை தாக்கிட்டு போனதுக்கு அப்புறம் என் தலைவன் என் உயிருக்கும்னா மோடி என்ன சொன்னது, நீ எப்படி மோடிக்கிட்ட போய் சொல்லு நான் தான் உன்னை கொன்னோம்னு சொல்லுன்னு தீவிரவாதி சொன்னான். அதே பெண்களில் வச்சு உனக்கு பதிலடி கொடுக்கேன். அதுவும் அதே ஒரு முஸ்லீம் சகோதரியை வச்சு, ஆணை வச்சது இல்லை, நீ எந்த சகோதரிக்கிட்ட சொன்னியோ அதே மாதிரி ஒரு முஸ்லீம் சகோதரியை வச்சு ஒன்று அடிக்கேன் சொல்லிஞ்சு காட்டின ஒரே தலைவன் என் தலைவன் பிரதமர் மோடி தான். மொத ரபையில் இயக்குனது ஒரு முஸ்லீம் சகோதரி. நீங்கள் நல்லா எல்லாருமே யூடியூப்பில் பார்ப்பீங்க, சமூக வச்சுருப்பீங்க, நல்லா பாருங்கள். என் முஸ்லீம் சகோதரியை வச்சு தான் பதிலுக்கு பதில் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் என்றைக்கும் முஸ்லீம், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க யாருமே உங்களை எதிரியாக நினைக்கவே இல்லை. நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட பிறந்தவங்க தான். அப்படித்தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் உங்களை ஓட்டு பிச்சைக்காக உங்களை தீவிரவாதியாகவே வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த டிஎம்கே காரணம், அதன் கூட்டணி கட்சிகளும். அதனால் நீங்கள் சிந்திச்சு செயல்படணும்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிங்க. நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நம்மளை ஒருத்தன் அடிக்க வந்தால் நம்ம எதிர்த்து தாக்குவோம். பாகிஸ்தானில் இருக்கிறவன் எவன் நல்லா இருக்கான் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இந்தியாவில் உள்ள முஸ்லீமும் உங்களுக்கு என்ன குறை? பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், அமித்ஷாஜி ஆகட்டும், இந்தியாவில் இருக்கும் போது உங்களுக்கு என்ன குறை? தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களோட ஓட்டு பிச்சைக்காக உங்களை தீவிரவாதியாகவே வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா யோசிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே ஒரு சாரார் இருந்ததே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். இவங்கெல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒற்றுமையில் நாங்கள் இருக்கிறோம். நீங்களும் எங்கள் பின்னால் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த உள்நாட்டு துரோகிகள் பேச்சை கேட்டு நீங்களும் இந்த வெளிநாட்டு துரோகிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களை பணிமன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். என்றைக்கும் நான் பிஜேபிக்காரன். இந்தியாவுக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்தியா 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 தான் எங்கள் உயிர் மூச்சு. இந்திய மக்கள் தான், இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்கள் தான் எங்களோட உயிர் மூச்சு. அது கிறிஸ்டினோ, முஸ்லீமோ, ஹிந்து அதெல்லாம் இல்லை, எல்லாருமே எங்கள் சகோதர சகோதரிகள் தான். நாங்கள் அப்படி தான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லோரும் இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த முஸ்லீம் கிறிஸ்தவெல்லாம் யார் மக்களுக்காக நிற்கிறா, உங்களை அதிலும் குறிப்பாக முஸ்லீம் உங்களை வந்து தீவிரவாதிகளாகவே தான் இவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.